4 நாள் நீங்க கவனிச்சுக்கிறீங்க, மதுரையின் முக்கிய நகரங்கள் எல்லாமே குப்பைகள் அள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. எதனால? நான் உட்கார்ந்து கத்தனோன்னு உடனே குப்பைகள் அகற்றுறாங்க, லைட் மாட்டுறாங்க. ஒரு அமைச்சர் தன்னோட சாதனையா மதுரைக்கு என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டாருன்னா என்ன சொல்லணுமோ? 10 வருஷ திட்டங்கள் முன்னெடுத்து பண்ணதா வரணும். மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தேன், மேம்பாலங்களை கொண்டு வந்தேன். அடுத்த 10 வருஷத்துக்காக கழிவுநீர் மேலாண்மை பண்ண, குடிநீர் பிரச்சனை எல்லாம் பண்ண. ஆனா அவர் என்ன சாதனையா சொல்றாரு? மெட்ரோ ட்ரெயின் வந்துச்சா, மேம்பாலம், அதிமுக காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள், ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் இப்போ திறந்து வச்சுட்டு இருக்காங்க. குடிநீர் கொண்டாந்தாரு, அது பெரியார் கூட்டு நீர் திட்டம் அதிமுக காலத்தில் நமது மதிப்புக்குரிய அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் கொண்டு வரப்பட்டது. தேவையில்லாம 2016 21 வரைக்கும் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்தியாவின் தலை சிறந்த 100 நகரங்களில் ஒன்றாக மதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்மார்ட் சிட்டி மூலம், அது மதுரைக்கு ஸ்பெஷலாக ஹெரிடேஜ் டெவலப்மெண்ட் ஜோன் ஸ்பெஷல் ஒரு ப்ரோக்ராம் போட்டு மதுரைக்கான கோடிக்கணக்கான ரூபாய் நிதி அனுமதிக்கப்பட்டது. அதை வச்சு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அதிமுக காலத்துல. பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து இவ்வளவு பாலங்கள், மேம்பாலங்கள்ல இருந்து வைகை அணை சுத்தி இருக்கிற தடுப்பு சுவர் ஆகட்டும், சோலார் லைட் ஆகட்டும், வண்டியில ஒரு கார் பார்க்கிங் ஆகட்டும், இன்னும் பல்வேறு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. திமுக ஆட்சிக்கு வந்தோட 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க? எல்லா பிரச்சனையும் நம்ம தேவையில்லாம மக்களுடைய பிரிவினையை உண்டாக்கி மத்திய அரசு போல சண்டையை போட்டு மத்திய அரசு மீது எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வரவிடாம பண்ணி, எந்த நலத்திட்ட உதவியும் மதுரைக்கு வரவிடாம பண்ணி, இப்ப மதுரை எப்படி இருக்கு? இது நான் கேட்டா என்கிட்ட அறியாமைங்கிறார், நான் ஜீரோங்கிறார், நான் ஒரு வெற்றிடம்ங்கிறார். அது போக பல பட்ட பேர், கூத்தாடி, பச்சோந்தி, சினிமா சங்கி, இன்னும் சில வார்த்தையெல்லாம் மறந்துட்டேன். ஆனால் ஒண்ணு, இந்த நிமிடம் வரை ஒரு வார்த்தை நான் அவரை பத்தி தனிப்பட்ட முறை அவரை தாக்கின ஒரு வார்த்தை பேசல. எனக்கு பேச தெரியாதா? ஐயா, உங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்களோட பல மடங்கு பெரியார் நானு. ஒரே மனப்பாடம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஒரு நலத்திட்டம்னா மினிஸ்டர் என்ன சொல்லணும்? இது பண்ண, அது பண்ண, சமுதாய நலக்குழு கட்டினேன், அது கட்டினேன், இது கட்டினேன்னு சொல்லிருக்காரு. இப்படிதான் சொன்னாரு. நீங்களே உங்க கண்ணால பாக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மனோட கோயில் இதுக்காக ஒரு சுற்றுலா பயணிகள் வந்தா ஒதுக்கிறதுக்கு ஒரு நல்ல கழிப்பறை இல்ல, ஒரு நல்ல பார்க்கிங் சூழ்நிலை நான் பேசிட்டு இருந்தேன். உடனே அவரோட சாதனையா சொன்னாரு, 2 டாய்லெட் நான் அப்டேட் பண்ணிருக்கேன், 3 டாய்லெட் புதுசா கட்டினேன். சரி, அட்லீஸ்ட் இதாச்சும் பண்ணாரு அப்படின்னு டாய்லெட் போய் பார்த்தா தண்ணி வசதி இல்ல, எந்த அடிப்படை வசதி இல்ல. அவருக்கு இப்ப அவசரமா, நான் நேற்று போட்டோ காட்டிட்டு இருந்தேன், அவசரமா அந்த கழிப்பறை எல்லாம் சிமெண்ட் எல்லாம் பூசி தண்ணி எல்லாம் ஊத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.